நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராம் இயேசு மகாராஜன் தந்த இந்த நல்ல நாளில் உங்களோடு பேசுவது மிகுந்த சந்தோஷம். என் அன்பு ஜாஷுவா டிவி நேயர்களே, நீங்கள் அநேகர் உங்கள் ஜெப குறிப்பையும் உங்கள் சாட்சியும் எங்களுக்கு அனுப்பும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. விசேஷமாய் உங்கள் ஜெபம் கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களோடு ஊழியத்துக்கு தேவையாக இருக்கிறது. தயவு செய்து உங்கள் ஜெபங்களில் என்னையும் நினைத்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். அதில் ஒரு பிரதான ஒரு ஜெப குறிப்பு, இன்றைக்கு அநேக வீடுகளிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்முடைய கன்வென்ஷன் கூடுகையிலே அநேகர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஜெப குறிப்பாய் இருக்கிற ஒரு காரியம், ஐயா எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை, எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை, வீட்டுக்கு வரும் பொழுதே ஏன் இந்த வீட்டுக்கு வரணுமென்ற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னும் சிலர் புலம்புகிறார்கள், ஐயோ ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று எனக்கு வெறுப்பாக இருக்கிறது, ஏன் இந்த வாழ்வு, எதற்காக இந்த வாழ்வு, எனக்கும் இனி வாழ்வு தேவையா என்று நான் நினைக்கிறேன் என்று புலம்பின அநேகர் உண்டு. இவர்களுக்காய் ஜெபிப்பது நம்முடைய கடமை இல்லவா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள் ஐயா. ஒருவேளை இதே நிலையில் இருக்கிற உங்களுடைய சொந்தங்களுடைய பெயரை சொல்லிக்கூட நீங்கள் ஜெபிக்கலாம். சமாதானம் இல்லாமல் ஏங்குகிற, சமாதானத்துக்காக ஏங்குகிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்கள். கணவன் மனைவிக்குள் பிரிவினை, தாய் பிள்ளைக்குள் பிரிவினை, அண்ணன் தம்பிக்குள் பிரிவினை, குடியினால் சமாதானம் இல்லை என்று விதவிதமான வழியில் இந்த பொல்லாத பிசாசானவன் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். ஆம், அதிலும் பெரிய ஒரு காரியமாய் இல்லாததை இருக்கிறதை போல சந்தேகம் என்னும் ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை கொண்டும் அநேக குடும்பங்களை கெடுத்து கொண்டிருக்கிறான் இந்த பிசாஸ். இதற்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை. கண்களை மூடுங்கள். ஒருவேளை நான் முன்னமே சொன்னது போல இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமானால் அந்த பெயரை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய அடிமைகிற அந்த அதிகாரத்தோடு இன்றைக்கு சமாதானம் இல்லாத குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நிம்மதியை இழந்து வாழ வழி தெரியாமல் இருக்கிற குடும்பத்தை பாருங்கள். ஏன் எனக்கு இந்த வாழ்வு, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த வேதனை என்று சொல்லி புலம்புகிற குடும்பத்தையும் பாருங்கள். ஐயா, நன்றாய் வேலை செய்கிறேன், வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இல்லையே, ஐயோ நான் என்ன செய்வேன், அவர்கள் சொல்வதெல்லாம் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு அவப்பெயரும் வீண் பழியும் தானே வருகிறது என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்கப்பா. தேவனே, நீர் மனதிறங்கும், நீர் மனதிறங்கும், நீர் மனதிறங்கும். ஏழைக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்ய வல்லமை உள்ள தெய்வமே, காக்கையின் சத்தத்தை கவனித்து கேட்கிறவரே, தயவாய் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சாயலில் உம்முடைய கரத்தின் கிரியைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. படைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு தேவனே நீர் இரக்கம் பாராட்டும். இன்றைக்கு இந்த சமாதானத்தை அனுப்பும். நீர் சொல்லியிருக்கிறீர், உலகம் கொடுக்கிற பிரகாரமே அல்ல, என்னுடைய சமாதானத்தின் சொன்னீரே, உம்முடைய சமாதானம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வீட்டையும் நிறைப்பதாக பிதா குமாரன் பசுத்தாவின் பெறாலே நான் உம்முடைய அடிமைகிற அதிகாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அடுத்தபடியாக அநேகர் சொல்வதுண்டு, கடன் பாரணத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். கடன். ஒரு நபர் சொன்னார், ஐயா நான் நன்றாய்தான் இருந்தேன், எவரிடம் கடன் வாங்க விரும்பாத ஒரு மனிதன், எனக்கோ பிள்ளை வந்தது, அந்த பிள்ளை பெரியவனை ஆனதும் பெரிய பிள்ளை ஆனதும் சொன்னான், எனக்கு ஒரு கார் வேணும், எல்லோரும் காரில் போகிறாங்க, எனக்கும் ஒரு கார் வேணும்னு சொன்னான். நானும் என்னிடம் இருந்த சொற்ப பணத்தையும் மீதத்தையும் வைத்து ஒரு கார் வாங்கினேன். இன்றைக்கு அந்த காரும் ஓடலை, என் பிள்ளையும் இல்லை. ஐயோ ஏன் இந்த வாழ்வு, ஏன் எனக்கு மட்டும் இந்த என் பிள்ளையும் போய் கடனாளியும் ஆகிவிட்டேனே நான் என்று சொல்லி புலம்புகிற குடும்பம் உண்டு. இன்றைக்கு தொழிலினால் நஷ்டத்தினால் புலம்புகிற குடும்பம் உண்டு. இந்த தொழிலில் எப்படியாவது வெற்றி பெறலாம், ஜெயித்து விடலாம் என்று எண்ணினேன், ஆனாலும் என்னால் முடியவில்லையே, தோல்வி மேல் தோல்வி, வேதனை மேல் வேதனை என்று சொல்லி புலம்புகிறாயா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவாதி தேவன் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஆம்,
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கு உங்களை ஆசீர்வதிப்பதுதான் பிரியம். நீங்கள் சந்தோஷமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் இருப்பது தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியம். நீ தரித்திரப்படுவது, வேதனையோடு இருப்பது, வருத்தத்தோடு இருப்பது அவருக்கு பிரியமல்ல. ஒருவேளை இன்னைக்கு சிலர் புலம்புகலாம், எங்களுக்கு விரோதமாக செய்வன்னு வச்சுட்டாங்க ஐயா, எனக்கு விரோதமாக மந்தனம் பண்ணிட்டான் பக்கத்தில் உள்ளவன். ஐயா, வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசலும் இல்லை, யாக்கோபுக்கு மந்திரவாதம் இல்லை, எதுவும் கிடையாது. உனக்கு விரோதமாக ஒன்றும் வராது. எப்போ நீ கர்த்தரோடு இருக்கும் பொழுது. இன்றைக்கு கண்களை மூடி ஆசீர்வாதத்துக்காய், கையின் பிரயாசத்தை எனக்கு ஆசீர்வாதி தாங்கப்பான்னு சொல்லுங்கள். என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று. அப்பா, எனக்கு இந்த வாக்குத்தத்தை வேண்டும்னு சொல்லுங்கள். என் கையின் பிரயாசத்தை நானே சாப்பிட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். கடன் பாரங்கள் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். கடந்த நாட்களிலே நமக்கு அனுப்பியிருந்த ஒரு கடிதம், 7 வருடமாக எனக்கு இருந்த அந்த கடன் பாரம் நீங்கினது ஐயா என்று இன்னொருவர் சொன்னார். எப்படி என்னுடைய கடன் அடைபட்டது எனக்கு தெரியவில்லை, எப்படியோ அடைபட்டு விட்டது ஐயா, சீக்கிரத்தில் அடைபட்டது, இவ்வளவு சீக்கிரத்தில் எனக்கு அடைபடும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொன்னார். இன்னொரு அருமையான ஒரு சகோதரி சொன்னார், சொற்ப வியாபாரம் வழக்கம் போல தான் விற்குது, ஆனாலும் 3 லட்சம் ரூபா கடன் இருந்தது ஐயா கடந்த வருடம், எப்படி அடைபட்டதுனே தெரியலையா, அடைபட்டுட்டேன்னாங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தரை தேடும் பொழுது ஆசீர்வாதம் உன்னை தேடும். நீ கர்த்தரை தேடும் பொழுது நன்மையும் கிருபையும் உன்னை தேடும். அவரிடத்தில் அப்பா என்று சொல்ல மாட்டாயா? உன் குறைகளை, உன்னுடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்ல மாட்டாயா? மனிதனிடம் சொல்லி சொல்லி மனிதனுடைய ஏளன வார்த்தைக்கு ஆளான நீங்கள் ஏனையா இன்னும் மனிதரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? மனித அவதாரம் எடுத்த மகா மேன்மை உள்ள ஜீவனுள்ள ஜீவாதிபதியாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து பாருங்களேன். இவரிடத்தில் சொல்லுங்கள் ஐயா, உன்னுடைய ஒரு பிள்ளை தகப்பனுடைய பேசுவது போல, அப்பா எனக்கும் எவ்வளோ கடன் இருக்கிறது, என் வீடும் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறது, என் வீடு தப்புமா, என் இடம் தப்புமா, என் வாகனம் தப்புமா என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி உன் நினைவுகளை அவரிடத்தில் சொல்லு. என் ஆண்டவர் அறிவார், உனக்கு ஆசீர்வாதத்தை நன்மையை தருவார். ஐயா, தம்முடைய பிள்ளைகளுக்கு தராமல் அவர் வேறு யாருக்கு வைத்திருக்கிறார் ஆசீர்வாதம்? உங்களுக்கு தானே வைத்திருக்கிறார், உங்களுக்கு தான் ஐயா, உங்களுக்கு தான். அப்பா, என் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், என்னை ஆசீர்வதியும், நான் நமக்கு பிரியமாக நமக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று சொல்லுங்க. ஒப்புக்கூடமா? விற்காத இந்த கடைக்கு ஆண்டவரை கூப்பிடுன்றிருக்கீ, அப்பா நீங்கள் வாங்க, என் கடைக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லுங்கள். லாபம் இல்லாத அந்த தொழிலுக்கு என் எஜமான இயேசு மகாராஜாவை கூப்பிடுங்க. சர்வத்துக்கும் எஜமானை கூப்பிட்டு பாருங்க. அப்பா, என் தொழிலுக்கு நீங்கள் தான்ப்பா இனிமேல் எல்லாம், நான் வைத்திருக்கிற எனக்கு தந்திருக்கிற இந்த கடைக்கு, இந்த வியாபாரத்துக்கு எனக்கு எல்லாம் நீங்கள் தான், ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, நீங்கள் இனி என்னை பாதுகாத்துக்கோங்கப்பான்னு சொல்லுங்கள். தெய்வமே இயேசப்பா, இந்த நாளிலே யார் யார் இப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்துக்காக உம்மிடத்தில் வந்திருக்கிறார்களோ, அத்தனை காரியத்துக்கும் நீர் ஆமென்றே பதில் செய்யும், நீர் ஆமென்றே பதில் செய்யும். இவருடைய பிரயாசம் இனி விருதாவாக இருக்கக்கூடாது. இவருடைய வருமானம் இவர்களுக்கே உரிதாகட்டும். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்முடைய அடிவர் அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் நன்மையும் தங்கட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேனைகளின் கர்த்தராகிய இயேசு மகாராஜன் இந்த நாளில் உங்களோடு பேசும்படி எனக்கு ஞாபகப்படுத்தி அனுப்பின ஒரு வார்த்தை உண்டு. உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வேத புஸ்தகத்தை தயவாய் திருப்புங்கள். என்னோடு திருப்புங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களையும் கழுகையும் தேவன் ஒப்பிட்டிருக்கிறார். ஒரு பறவை, அற்பமான ஒரு ஜந்து, நாம் தானே சொல்லுவோன்னே 5 அறிவு சந்து, 5 அறிவு உள்ள ஒரு பறவையையும் தேவனுடைய கரத்தினால் தேவனைப் போல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனையும், யார் கர்த்தருக்கு காத்திருக்கிற மனிதனையும் தேவன் இங்கே ஒப்பிடுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல என்று. நான் முதலாவது இந்த கழுகை பற்றி உங்களிடம் சொல்லலாம் என்று இருக்கிறேன். கழுகு பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் இருக்குதா? ஆங்காங்கே இருக்கோன்னே.
இந்த கழுகு ஏதாயிலும் இதற்குரிய இரையை பிடித்து விட்டதென்றால் காக்கா என்ன செய்யும் தெரியுமா? வேகமாக என்னமோ பெரிய அதோட சொத்தை எடுத்துட்டு மாதிரி அது கூட்டமாக சேர்ந்த அந்த கழுகை எப்படியாகிலும் அட்டாக் பண்ணணும், அதை எப்படியாகிலும் காயப்படுத்தணும் பார்க்குமா? ஆமாம். இந்த கழுகு என்ன செய்யும்? கீழே இறங்கி இந்த காக்காவோடு நேருக்கு நேர் சண்டை போடுமா? சண்டை போடாதில்ல தான்யா. இனிமேல் அந்த கழுகை கவனிங்க. இந்த கழுகு என்ன செய்யும்? இந்த காக்காய்கள் கூட்டம் கூட 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 இதில் ஒன்றுமே பார்க்காது. இத்தனை காக்கா வந்துருச்சு, இந்த காக்காவை நம்ம பிடிச்சிடணும், கொன்றணும் அப்படிலாம் பார்க்காது. அது மேலே நேர தான். அது மேலே போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இந்த காக்காவால் போக முடியாது. அத்தனையும் கீழே வந்துடும். விரட்டின வேகத்துக்கே கீழே வரும். ஆம், நான் உங்களுக்கு சொல்வேன், நீதிமான், தேவனை தேடுகிற நீதிமான், கர்த்தருக்கு பயந்து வாழுகிற நீதிமானுடைய சொத்துக்களையோ பொருட்களையோ அவர் அபகரிப்பதற்கு துன்மார்கள் கூட்டம் கூடுவார்களாம். ஆமாம், பார்த்துருக்கீங்களா? பொய்யான குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து பொய்யான காரியத்தை சொல்லி இவனை எப்படியாக விழத்தள்ள வேண்டும், இவனுக்குள்ளதை புடுங்க வேண்டும் என்று விரும்பும் இந்த கூட்டம். எங்கே இந்த இடத்தில் தேவன் நம்மை கழுகோடு ஒப்பிடுகிறார். இந்த கழுகை பாருங்கள், ஒருபோதும் இவர்களுக்கு சரியாய் இது நின்று சண்டை போடாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு இது தேவையான வார்த்தை நான் நினைக்கிறேன். இது உங்களுடைய வார்த்தைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் கூட்டம் கூடி உங்களுக்குரியதை அபகரிக்க பார்க்கிறார்களா? பயப்படாதிருங்கள். நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டாம், தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள். எத்தனை கூட்டம் உங்களை சூழ்ந்திருந்ததோ அத்தனையும் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் மாறிவிடும். இந்த கழுகு அப்படித்தான் செய்தது. மேலே 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 தன்னுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தரிடத்திலே தான், சைடில் கிடையாது. இன்றைக்கு இதை தெரிந்து கொள்ளுங்கள். மேலே உங்களுடைய பிரச்சனையை, போராட்ட வருத்தத்தை மேலே கொண்டு போங்கள். உங்களுக்கு விரோதமாய் துஷ்ட மனிதர்கள் கொடுக்கிற பொல்லாத காரியங்களை மேலே கொண்டு போங்கள், ஆண்டவரிடத்தில் கொண்டு போங்கள். உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் செய்கிற நயவஞ்சக காரியத்தை, திட்டத்தை மேலே பரலோகத்துக்கு கொண்டு போங்கள். என்னாண்டு உங்களோடு இருப்பாராக. இந்த கழுகு எங்கே இருந்து பிடுங்காது, அதுவே வேட்டையாடும். இதே போலத்தான் நீதிமான் நியாயமாய் சம்பாதித்தாலும் அதற்கென்று சில துன்மார்க்கன் வருவான். பயப்படாதே, வந்த விதத்தில் ஓடி போவான். ஆமென், வந்த விதத்தில் ஓடி போவான். இந்த கழுகுக்கு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் பறந்த கழுகு, இப்படியெல்லாம் சரியாக இருந்த கழுகு, செத்ததை திங்காத இந்த கழுகு, செத்ததுக்கு மேலே ஆசைப்படாத இந்த கழுகு, பிணத்தின் மேல் ஆசைப்படாத இந்த கழுகு என்ன செய்யுமா? நாளாகையும் இதனுடைய வாய் ஆட்டோமேட்டிக்காக பிஞ்சிருமா? வாய் ஆட்டோமேட்டிக்காக பிஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக பியவும் இதால் இறை சாப்பிட முடியாது. கொஞ்ச நாள் அந்த வாய், அந்த அலகு அங்கெங்கும் ஆடி ஆடி அது விழுவதற்கு 1 வாரம் 2 வாரம் ஆகுமா? அந்த அலகு விழுவதற்கு. இந்த அலகு விழுவரை இது என்ன செய்யுமா? கண் மலையில் போய் அமர்ந்து கொள்ளுமா? என் ஆண்டு ஒரு உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, கண்மலையாகிய கிறிஸ்து. அவர் நித்திய கண்மலை, அவர் கண்மலை என்று பல இடங்களில் இருக்கிறது. சுமார் 30 இடத்துக்கு மேலே என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கண்மலை என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் உங்களுக்கு சொல்வேன், எப்படி காயம்பட்ட அந்த கழுகு கண்மலையில் மேல் இருந்ததோ அதே போல நீ கிறிஸ்துவோடு ஐக்கப்பட, கிறிஸ்துவோடு போய்விடு. காயப்பட்டது போல அந்த வாய் பிஞ்சு இருக்கும். அந்த பிஞ்சு நேரத்தில் எதுவுமே சாப்பிட முடியாதனால இது கண் மலையில் இருக்கிறத பார்த்து மற்ற பறவைகள் கிண்டல் பண்ணுமா. மற்ற பறவைகள் வந்து இதை தாக்க வருகிறது போல வருமா. அத்தனைக்கும் இது இருக்கும். சோதனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய் அந்த பிய்யக்கூடிய நேரத்தில் சில சிறகுகளும் விழுந்து விடுமா. இதால் பறக்கவும் முடியாது. உருப்படியாக வாயும் இல்லை, பறக்கவும் முடியாது.
எல்லா பறவைகளும் சொல்லுமா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, இனி இந்த கழுகோட ஆயுள் முடிஞ்சிச்சு, இனி இந்த கழுகால பறக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது, செத்து போவோம் சொல்லுமா. வந்து சொல்லுமாம், மேலே இருந்து பறந்து சில பறவைகள் வந்து சொல்லுமாம், இனி அவ்வளோதான், வாழ்வு முடிஞ்சிச்சு, உனக்கு வாயும் இல்லை இறக்கையும் இல்லை அப்படின்னு. அது கண்மலையின் மேல் இருக்கும். நான் சொல்வேன், உன் நம்பிக்கை கண்மலையாகிய கிறிஸ்து மேல் வைத்திரு. உன் நம்பிக்கையை என் அன்பு சகோதரனே சகோதரியே கண்மலையாகிய நிஜமான இயேசு மகாராஜாவின் மேல் வைத்து விடு. அப்பொழுது நடக்கும் காரியத்தை பாருங்கள். இது காத்திருக்கும். 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் வரை காத்திருக்குமாம். புதிதாய் இறக்கைகள் முளைக்கும். அந்த பெஞ்சு போன வாய் புதிதாய் வரும். அது நல்ல வாயாய், அது நீளமாய் இருந்த அழகு சரியான அளவாய் நல்ல அழகாய் அது மாறும். அதே போல இன்றைக்கு ஒருவேளை இறக்கைகளைப் போல கால்களை இழந்து, கால்களில் ஒரு உயிர் இல்லாமல் கால்கள் செயலற்ற நிலையில் இருக்கிறாயா? பயப்படாதே. ஒருவேளை அது வாயை இழந்தது போல ஏதோ ஒரு வியாதியினால் பிடிக்கப்பட்டு சரியாய் சாப்பிடக்கூட முடியாமல், எழும்ப முடியாமல், பலன் இல்லாமல் இருக்கிறாயா? சகோதரனே சகோதரியே, உனக்குத்தான் இந்த வார்த்தை. தேவன் ஒரு பறவையை கொண்டு உன்னோடு பேச விரும்புகிறார். உன் ஊரில் உன் தெருவில் இருக்கிற அந்த பறவையை கவனித்து பார் என்று சொல்கிறார். அது கண்மலையாகிய கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது அதுக்கு புது பலன் வருகிறது. அது திரும்பவும் வாழ வயதை போல எப்படி இளம் வயதில் எவ்வளவு வேகமாய் பறந்ததோ, எப்படி இளமையில் இருந்ததோ அதே போல சேம் பலன் திரும்பவும் அது வரும். திரும்பவும் அது வானத்துக்கு வரும். திரும்பவும் அது பூமிக்கு வருகிறது. இதே காரியத்தை உனக்கு செய்ய இருக்கிறார். உன் வாழ்வு முடிந்தது சொல்கிறார்களா? இனி உன் கால் செயலற்று போனது, உன் நரம்புகள் செத்து போனது, உன் எலும்புகள் செத்து போனது, இனி உயிர் அடையாது என்று சொல்கிறார்களா? பயப்படாதே. கண்மலையாம் கிறிஸ்துவின் இரட்சகர் உன் அருகே இருக்கிறார். அவர் உன்னுடையவர். உனக்காய் பரிந்து பேசுகிற, உனக்காய் பரிதவிக்கிற ஒரு தெய்வம் உண்டையா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காய் பரிந்து பேசுகிறவர், உனக்காய் பரிதவித்து தன்னுடைய ஜீவனையே தந்த ஒரு தெய்வம். நாம் அவமானப்படக்கூடாது, நாம் வேதனைப்படக்கூடாது, நாம் வருத்தத்தில் தருத்தரத்தில் வாழக்கூடாது என்பதற்காக அவர் நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவரிடத்தில் வா, கண்மலையாக கிறிஸ்துவனிடத்தில் வா. மனிதனிடத்தில் அல்ல, மனிதர் மூலமாயும் அல்ல, நசராக இயேசு கிறிஸ்துவாவே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே இது தெய்வம் இப்படி யாருக்காவது ஆசீர்வதித்தாரா என்றால் அநேகர் இருக்கிறார்கள். நான் சிலரை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். அது முதலாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். யோசேப்பு என்று ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே அவருக்கு ஒரு குறிப்பு காத்திருந்துச்சு. எப்படி தெரியுமா? அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்ன, அவருடைய அண்ணன்மார்கள், யோசேப்பின் அண்ணன்கள் 10 பேர் நல்ல மனுஷங்க, 10 நல்ல மனுஷங்க பேசின வார்த்தை இது பாருங்க. ஒருவரை நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். இங்கே தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் இருக்கிறான், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவருடைய பெயர் யோசேப்பு. அவர் தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனுக்கென்று எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்தனாலே தேவன் அவனோடு பேசினார். ஊரெல்லாம் சுற்றிட்டு கடமைக்கு பைபிள் வாசிட்டு ஏஸ்டி அவங்க கூட பேசலைன்னா உங்க கூட எப்படி ஐயா பேசுவார்? ஒரு நாளும் பேச மாட்டார். 24 மணி நேரத்தில் 23 மணி நேரமும் உனக்கு பிரியமாக வாழ்ந்துட்டு, உலகத்துக்கு பிரியமாக வாழ்ந்துட்டு 1 மணி நேரம் நீ கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தா உனக்கு தேவன் வெளிப்படுவாரோ? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் உன்னோடு இருப்பாராக.
அந்த யோசேப்பே கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன், கர்த்தரோடு ஐக்கியப்பட்ட ஒரு மனிதன், தேவனவரோடு தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறார். நான் ஒவ்வொரு நாள் சொல்வேன், தேவன் ஒவ்வொருடைய தகுதிக்கேற்ப பேசுவார். சிலரிடத்தில் தரிசனத்தில் பேசுவார், சிலரிடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் பேசுவார், சிலரிடத்தில் தேவனே பேசுவார். நான் உனக்கு சொல்வேன், இன்றைக்கு அவருடைய அடிமைங்கிற அதிகாரத்தில் தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் என்னை அவருடைய அடிமைங்கிற அதிகாரத்தில் என்னிடம் நிறுத்தியிருக்கிறார். நான் சர்வத்துக்கும் எஜமானுடைய அடிமைங்கிற அதிகாரத்தில் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த யோசேப்பு தன்னுடைய காரியத்தை எல்லாம் தேவனோடு பேசினால் தேவன் இவனுக்கு இவன் மூலமாய் சம்பவிப்பது என்ன என்பதை வெளிப்படுத்தினார். வீட்டில் போய் சொல்கிறார், ஐயா சொப்பனம் கண்டேன், என்னுடைய எல்லா அரிக்கட்டும் கவிழ்ந்து கிடந்தது, என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. அவருக்கு ஒரு வேளை அர்த்தம் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னவரே அவர் தான், அது வேறு விஷயம். அவர் வாலிபனாக இருந்த நாட்களில் ஒரு வேளை தெரியாமல் இருந்து கூட சொல்லியிருக்கலாம். இவங்க அண்ணன்மாருக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சு, அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சு வச்சு, எப்படா நடக்கும், நாங்கள்லாம் யார்? ஆமாம், நாங்கள்லாம் யார்? எனக்கு பின்னால் பிறந்தவைய நீ பெரிய ஆள் ஆவியா? சர்வத்துக்கும் எஜமான அவருக்கு சொந்தம்டா, சர்வத்துக்கும் எஜமான அவருக்கு சொந்தமாயிட்டாரு. உன்னுடைய சாதாரண படிப்பு பட்டம் அங்கே சொல்லாது, இங்கே சொல்லலாம். உங்களுடைய வாய்ஸ் இங்கே எடுபடலாம், உங்களுடைய அதிகாரம் இந்த ஊரில் எடுபடலாம், பரலோகத்தில் எடுபடுமா? அங்கே அவரை தெரியுமா உங்களுக்கு? என் ஆண்டவர்களோடு பேசுவாராக. அந்த யோசேப்பு எல்லாவற்றிலும் கர்த்தருக்கென்று பயந்த ஒரு மனிதனாக இருந்தான். குழியில் தூக்கி போட்டாங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் சொன்ன மாதிரி வரும். சோதனை இல்லாத மனுஷன் ஒருத்தரும் இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம் சோதனை உடையத்தான் சொல்ல வேண்டும். அங்கே வருகிறது, சிறைச்சல கொல்லப்படக்கூடியவன் காப்பாற்றப்பட்டுட்டான். தோத்திரை சப்பா, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். காப்பாற்றப்பட்டவன் விற்கப்பட்ட இடத்துல அந்த வீட்டுக்காரன் போல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆமாம், என்ன ஒரு வாய்ப்பு. ஒரு வேளை நான் அதிகமாக இவரை யோசிப்பேன். நாமளாக இருந்தால் என்ன செய்வோம்? ஏசப்பா சோதரம், எங்கள் அண்ணன் என்னையை விற்றுட்டான், எங்கள் அண்ணன்மாரை என்னை விற்றுட்டான். ஆனால் இந்த வீட்டில் எனக்கு நல்லா ஒரு பிள்ளை போல ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை தந்ததுக்காக எமக்கு சோதரம். நான் இங்கே இவா சொல்லதை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இவளுக்கு பிரியமா இவனுக்கு பிரியமானா இருந்துருவேன்னு சொல்லி இருந்திருப்போம். ஆனால் அந்த யோசிப்பதை செய்யவில்லை. இவளுக்கு பிரியமாய் இருப்பதற்கு நான் படைக்கப்பட்டவன் அல்ல, இவளோடு பிரியமாய் இவளுக்கு பிரியமாய் இருக்கிறதுக்கு நான் அவளுடையவன் அல்ல, நான் கிறிஸ்துவுடையவன் என்று சொல்லி அவன் சொன்னான். என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து எப்படின்னா மறுபடியும் சிறைச்சால, நீதிமானாய் இருந்ததுக்கு மறுபடியும் சிறைச்சாலைக்கு போய் அங்கேயே தெரிஞ்சு வச்சு அந்த ஆளுக்கு இவன் பொய்யான குற்றச்சாட்டினால் உள்ளே வந்திருக்கிறவன், இவன் நீதிமான்னு சொல்லிட்டு சிறைச்சாலையில் உள்ள அத்தனை பொறுப்புகளையும் யோசேப்பிடத்தில் ஒப்புவித்தான். அப்பமும் ஏசப்பா, நான் எனக்கு இதை தந்ததுக்காக சோத்திரம், நான் பரிசுத்தமாக வாழ்ந்ததுக்கு பலன் இல்லை, நான் உமக்கு பிரியமாய் காத்திருந்ததுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி தேவனை மறுதலிக்கலை, பரிசுத்தத்தை விட்டுவிடவில்லை. அங்கேயும் பரிசுத்தம், அங்கேயும் காத்திருந்தான். அங்கேயும் காத்திருந்த பொழுது அங்கே ராஜாவுக்கு செய்தி போகிறது. ராஜா போல ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்தாங்க. அப்பமும் காத்திருந்தார் ஐயா. அப்பமும் ஒருவேளை நான் இதை நினச்சி பார்ப்பேன், நம்மளா நினைச்சோம் என்னைய குழியில் தள்ளி போட்டவன நான் கொன்னுட்டு வந்துடுது ஐயா, நான் இப்போ ஒரு பெரிய பார்வோனுக்கு அடுத்தபடியாக ராஜாவாக இருக்கிறேன், அவனை போய் கொன்னுட்டு வந்துடுதுன்னு சொல்லி கொல்ல போயிருப்போம். இல்லை, என் தேவன் சொன்னது நிறைவேறும் ஐயா. என் ஆண்டவர் சொன்னார், அந்த 10 அரிக்கட்டுகளும் 11 அடிக்கல் விழும் அப்படின்னு சொன்னாரே, விழும். நானா தேடி போக மாட்டேன்னு சொல்லி காத்திருந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு சிலருடைய காரியங்களை குறித்து தேவன் பேசுகிறார். உன்னை காத்திருக்க முடியாமல் சில காரியத்தில் உன்னுடைய திட்டத்தின்படி உன்னுடைய இஷ்டத்தின்படி முடிவெடுத்து இன்றைக்கு நீ எங்கே நின்று கொண்டு இருக்கிறாய்? கர்த்தருக்கு காத்திராமல், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திராமல், கர்த்தரிடத்தில் விசாரியாமல் நீ உன்னுடைய சுய இஷ்டத்தின்படி நீ காரியத்தை செய்து
தோற்று போனாய். தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். நீ இறங்கக்கூடிய இடத்துல இறங்கலை. நீ இறங்கக்கூடிய இடத்துல இறங்கலை. தேவன் உனக்கு நியமித்த நாள் வரை நீ நிற்கலையே. பரீட்சைக்கு நில்லாத வேத பவுல் சொல்லுவார், நீ பரீட்சைக்கு நிற்கலையே. உன்னை எப்படி பரிசுத்த தேவன் உன்னை எப்படி நம்புவார்? கொஞ்சம் காத்துரு. நீ வெக்கப்பட்டு போக மாட்ட. கர்த்தருக்கு வெக்கப்பட்டு போக மாட்ட. வேதத்தை சுமந்த நீ வெக்கப்பட்டு போக மாட்ட. இப்போ உன் பிள்ளை உனக்கு பிரியமில்லாத போல இருக்கலாம். இப்போ உன் பிள்ளை அற்பமாக தெரியலாம். ரோடா வீதியா அடங்காதவன் ஆபாதவனுக்கு பேர் வாங்கலாம். பயப்படாதே, உன் ஜபம் வீண் போகாது. என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, உன் ஜபம் வீண் போகாது. எந்த பிள்ளைய, எந்த தெருவு எந்த அவமானப்படுத்துச்சோ, எந்த வீடு அவமானப்படுத்துச்சோ, எந்த சொந்த அவமானப்படுத்து அவங்க முன்னால தேவன் அதே பிள்ளையை தான் உயர்த்தி வைப்பார். அன்றைக்கு உன்னை நிந்தித்த உன் சத்துருவின் கண்கள் வெக்கப்பட்டு போகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகளை போல சொட்டைகள் அடித்து ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாமல் சொன்னது போல உன் சம்பத்து குறையாதிருக்கும். இன்றைக்கு குறைந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிற நீ பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். கர்த்தருக்கு காத்திரு, முழு இருதயத்தோடு காத்திரு. கண்களை மூடுவோம்மா. அப்பா, நான் இனி மனிதனுக்கு காத்திராமல் உமக்கு காத்திருப்பேன் ஐயா. மனுடைய யோசனைகளுக்கு காத்திராமல் நான் உமக்கு காத்திருப்பேன். இது நாள் வரைக்கும் இஷ்டம் போல இருந்து விட்டுட்டு இருந்தப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லுங்களேன் ஐயா. மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய திட்டம் தெரியாமல், உங்களுடைய தீர்மானம் தெரியாமல் நான் வரக்கூடிய இடத்துக்கு வராமல் இன்னைக்கு எங்கேயோ நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அநேகர் புலம்போதுண்டு. என் ஆண்டவர் சபைகளுக்கு அழைத்து செல்லும் பொழுது சொல்லுவார், இந்த சபையில் இத்தனை பேர் விழுந்து போன ஊழியர்கள் இருக்கிறார்கள் சொல்ல என்று சொல்லுவார். சொல்லும் பொழுது அழுது வருவார்கள். உன்னுடைய காரியம் இது, என் ஆண்டவர் சொல்கிறார் என்று அழுது வருவார்கள். இன்றைக்கு நான் சொல்வேன், என் அன்பு சகோதரனே, தேவன் உன்மேல் வைத்த திட்டம் எவ்வளவுன்னு தெரியாம நீ இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாய். என் அன்பு சகோதரியே, உன் மூலமாய் தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் என்னவென்று தெரியாமல் நீ உன் இஷ்டப்படி வாழ்ந்து தேவனை விட்டு பின்வாங்கி போனாய். தேவன் உன்னை தேடுகிறார். தேவன் உன்னை தேடுகிறார். அவருக்கு நீதான் வேணும். உனக்கு பதிலாக எதையும் அவர் வாங்க மாட்டாருமா தம்பி. உனக்கு பதிலாக அவர் எதையும் வாங்க மாட்டார். அவர் ஈடு வாங்குகிற தெய்வம் அல்ல, பரிதானம் வாங்குகிற அல்ல, லஞ்சம் வாங்குகிற தெய்வம் அல்ல. அவருக்கு நீதான் வேண்டும், நீதான் வேண்டும். ஒப்புக்கொடு தாயே, தேவனிடத்தில் ஒப்புக்கொடு, ஒப்புரவாகு. உன் முந்தின நாட்களை நினைத்துப்பார். தேவன் உனக்கு செய்த நன்மைகளுக்கு நீ என்ன செய்தாய்? தேவன் உன்னை தொடுகிறார். காத்திருந்து வெக்கப்பட்டுட்டேன்னு சொல்லுதியா? இல்லைம்மா, இல்லை. உன் காத்திருப்புக்கு முடிவு வருகிறது. அது சந்தோஷம், சமாதானம் வருகிறது. அது நிம்மதியை தருகிறது. அது பெரிய ஆசுவாதத்தை தருகிறது. இயேசு ரட்சகர் உங்களுக்கு அப்படியே செய்யும் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள ஜீவாதிபதியாம் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக.